வரவேற்கின்றோம். நடந்தார் என்கின்ற உள் உணர்வு நம் ஒவ்வொருடைய மத்தியிலும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எவ்வாறு சிமியோன், பெண்கள், ஊரார்கள் இயேசுவோடு நடந்தார்களோ அதே போன்று நீங்களும் நடந்தீர்கள். உங்களுடைய கஷ்டங்களோடு, வேதனைகளோடு. ஒன்று மட்டும் நிச்சயம், கடவுள் உங்களோடு நடந்தார் என்று சொல்லுகின்ற போது ஏதோ உங்களுக்கு துணையாக வந்தார் என்பதை காட்டிலும் உங்களையும், உங்களது எண்ணங்களையும், உங்களது வேண்டுதல்களையும் சுமந்து கொண்டு வந்தார், உங்களையும் சேர்ந்து சுமந்து வந்தார் என்பதுதான் நமது நம்பிக்கை. எனவே உங்களுடைய ஜபங்கள் வீண் போகாது என்கின்ற எண்ணத்திலே அன்று நிறைய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பகுதியை, குறிப்பாக இந்த இறுதி பகுதியை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். சிலுவை பற்றிய ஒவ்வொரு தியானமும் இது ஏதோ ஒரு சிந்தனை மட்டுமல்ல, மாறாக இது ஒரு சந்திப்பு. சிலுவை பற்றி நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றோமோ அப்போதெல்லாம் நாம் கடவுளை சந்திக்கின்றோம், இயேசுவை சந்திக்கின்றோம். என்னிலே என்னோடு இணைந்த இயேசுவை நாம் சந்திக்கின்றோம். கல்வாரியில் அவர் உதித்த அந்த கடைசி வசனம், நல்ல கல்வனிடம் அவர் கூறுகின்றார், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்லுகின்றேன். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்லுகின்றேன். இந்த ஒரு பகுதியை நாம் சேர்ந்து தியானிப்போம். மற்ற பராக்குகளுக்கும் அல்லது எண்ணங்களுக்கும் இடம் தராமல் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு கூறுகின்றேன். ரொம்ப டயர்டாக தான் தூங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு ஒரு காலத்தில் போதித்த இறுதி தீர்ப்பின் காட்சி இங்கு உயிரோட்டம் பெறுகின்றது. மத்திய எழுதிய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இறுதி தீர்ப்பு இங்கு ஒரு உயிரோட்டம் பெறுகின்றது. நீதிபதி நடுவில் இருக்கின்றார். அவரின் வலப்புறமும் இடப்புறமும் மனிதர்கள் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றனர், நிற்க வைக்கப்படுகின்றனர். நீதிமான்களும் தீயவர்களும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சபிக்கப்பட்டவர்களும், ஆடுகளும் வெள்ளாடுகளும். இயேசு உலகத்தை தீர்ப்பிட வரும்போது சிலுவை அவருடைய அரிணியாக அவரோடு இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு அறிவுறுத்துகின்றது. தாபூர் மலையிலே இயேசு மகிமைப்படுத்தப்பட்ட போது மோசேயும் எலியாவும் அவர்களோடு இருக்கின்றார்கள். கல்வாரி மலையில் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது 2 கள்வர்கள் அவருடன் இருக்கின்றார்கள். இயேசு குற்றவாளிகளோடு குற்றவாளியாக மாற்றப்படுகின்றார். புனித லூக்கா இயேசுவுக்கும் இந்த 2 குற்றவாளிகளுக்கும் இடையே நடந்த உரையாடலை அவர் சற்று விவரிக்கின்றார். அவர்களுள் ஒருவன் இயேசுவை இகழ்ந்து கூறுகின்றான், நீ மெசியா அல்லவா, நீ கிறிஸ்து அல்லவா, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவன் சொல்லுகின்றான். அந்த இருவரும் தன்னுடைய வேதனையில் கடவுளையும் மனிதர்களையும் கண்டிப்பாக சபித்திருப்பார்கள். துன்பம் தாங்க முடியாத போது மனிதன் கடவுளை எதிர்த்து பேசக்கூடும், இது உண்மை. வேதனை அதிகமாக இருக்கும்போது உலகம் நமக்கு அநீதியாக நடந்து கொண்டதாக நாம் உணரலாம். ஆனால் துன்பம் மனிதனை வடிவமைக்கவும் செய்யும். வேதனை பலத்தையும் உறுதியையும் நமக்கு உருவாக்கும். இதுதான் நமது கிறிஸ்துவனுடைய அடிப்படை புரிதல். வறுமையும் வேதனையும் வலியும் நம்மை உருவாக்கும், நமக்கு திடனை தரும். இடது புறத்தில் இருந்த குற்றவாளி சிலுவையிலிருந்து விடுபட விரும்புகின்றான். வலப்புறத்தில் இருந்த குற்றவாளி பேரின்ப வீட்டில் சேர விரும்புகின்றான். இடப்புறத்தில் இருந்தவன் இயேசுவை சோதிக்கின்றான். நீ கிறிஸ்து அல்லவா, மெசியா அல்லவா, உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று சொல்லுகின்றான். இது கிறிஸ்துக்கும் ஒரு சோதனை, கடைசி சோதனை. பாலைவனத்தில் நடந்த சோதனைகள் அங்கேயே முடியவில்லை, மாறாக அவை இங்கும் தொடர்கின்றன.
இயேசு யார் என்பதை நிரூபிக்க சவால் விடப்படுகின்றது. ஒரு அதிசய செயலை செய்ய தூண்டப்படுகின்றார், சோதிக்கப்படுகின்றார். ஆனால் மற்ற குற்றவாளி அவனை தடுத்து, நீயும் இதே நாம் செய்வதற்குரிய தண்டனையை பெறுகின்றோம், அது நியாயமானது. ஆனால் இந்த மனிதன் எந்த தவறும் செய்யவில்லையே என்று அவன் கூறுகின்றான். அவன் இயேசு ஒரு நீதிமான் என்பதை நினைவுபடுத்துகின்றான். பின்னர் அவன் என்ன சொல்கின்றான்? நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்றுதான் அவன் சொல்லுகின்றான். என்னை கொஞ்சம் நினைச்சுங்க, வேற எதுவும் அவன் கேட்கல, என்னை கொஞ்சம் நினைச்சுக்குங்க. அன்பின் சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய ஜெபமாக நமக்கு இருக்க வேண்டும். கடவுளே, என்னை கொஞ்சம் நினைச்சுக்க, மறந்து விடாது என்று அவன் நெகட்டிவா சொல்ல, நினைத்துக்கொள், என்னை மனதிலே இருத்திக்கொள், அது போதும் எனக்கு. பிறகு நாம் நடைபெறுகின்ற அந்த மற்ற நிகழ்வுகளை நாம் சிந்திப்போம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என மனம் உருகி விண்ணப்பிக்கின்றான். இறந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் இறந்து கொண்டிருக்கும் மற்றொருடமிருந்து வாழ்வை கேட்கின்றான். இயேசுவும் செத்து கொண்டிருக்கின்றான், அந்த கல்வனும் செத்து கொண்டிருக்கின்றான். அவரிடம் அவன் பிச்சை கேட்கின்றான், வாழ்வை கேட்கின்றான், உயிரை கேட்கின்றான். எதுவும் இல்லாதவன் ஒரு ஆட்சி உரிமையை கேட்கின்றான். மரணத்தின் வாசலில் நிற்கும் ஒரு கள்வன் பேரின்ப வீட்டை அடைகின்றான், விரும்புகின்றான். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இயேசுவின் இரத்தத்தால் முதலில் மீட்கப்படுகின்றவர்கள் புனிதர்களே என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு. சிலுவையின் இரத்தத்தால் முதலில் மீட்கப்படுபவன் ஒரு கள்வன், ஒரு குற்றவாளி. கல்வாரியின் இரத்தம் முதலில் ஒரு பாவியை மீட்கின்றது. ஒரு வகையில் அவன் மற்றவர்களை விட முன்னதாகவே பேரின்ப வீட்டிற்குள் செல்லுகின்றான். ஏனெனில் இயேசுவின் மீட்பரை அவன் காண்கின்றான். அவரை மெசியாவாகவும் அரசராகவும் அவன் அறிகின்றான். இயேசுவை மக்கள் அரசராக ஆக்க விரும்பிய போது அவர் விலகி செல்லுகின்றார், தப்பித்துக் கொள்ளுகின்றார். அவர்கள் அவரை அரசன் என்று அழைத்த போதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இங்கே இயேசுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? அவர் நினைவு கூறும் என்றுதான் சொன்னான். ஆனால் இவர் என்ன சொல்லுகின்றார்? நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகின்றேன். அன்பினரை சகோதர சகோதரிகளே, அந்த கல்வனின் கடைசி ஜெபம் ஒருவேளை அவள் வாழ்நாளிலே செய்த முதல் ஜெபமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரே ஜெபமாக இருக்கலாம். அவன் ஒரு முறை கேட்டான், ஒரு முறை தட்டினான், ஒரு முறை தேடினான், அவன் பெற்றான். இயேசுவின் அடையாளம் குறித்து சீடர்கள் குழப்பத்தில் இருந்த போது இந்த மனிதன் தைரியமாக இயேசு அரசர் என்பதை அறிவிக்கின்றான். சீடர்கள்